வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மூடு பனி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்தியா கனவுகளாகவே போய்விட்ட என் நினைவுகளில் அவள் இன்னும் பள்ளி சிறுமியாக குட்டை பாவாடை குடை விரிக்க தட்டாமாலை சுற்றி தடுமாறி அவள் விழுந்ததை நான் பார்த்துவிட்டது புரிந்தபோது சிவப்பேறிய கன்னங்களுடன் நன்றாகவே நினைவிருக்கிறது. இவளை காண்பதற்காகவே நாங்கள் இருந்த ரயில்வே காலனியில் இருந்து இவள் இருந்த விஜய் அப்பார்ட்மெண்ட்டிற்கு வந்து அங்குள்ள சிறுவர்களுடன் விளையாடுவேன். அப்பொழுதெல்லாம் ஒரு முறை கூட என்னை தலை நிமிர்ந்து பார்க்காத அவள் ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது பந்து ஓடி வந்து என் அருகே வர நான் எடுத்து கொடுத்த போது மிகுந்த வெட்கத்துடன் மெல்லிய சங்கீதமாக தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு ஓடிய போது என் மனதுக்குள் முழுவதுமாக புகுந்து விட்டிருந்தாள். பார்வையில் மட்டுமே அவளை சந்தித்திருந்த நான் காலங்கள் தேய்ந்து அவள் கரங்களை ஷங்கர் கைப்பிடித்த பின் ஊமை காதலாகவே போய்விட்ட என் தோல்வி புரிந்தபோது சட்டென்று இருட்டுக்குள் தள்ளப்பட்டவனாக திணறிய நாட்கள்தான் எத்தனை எத்தனை எத்தனையாயினும் வாழ்க்கை பயணத்தில் என்னுடன் நடக்க சுஜா வந்து சேர்ந்த பின்பும் உள் மனதில் நெருடலாக சந்தியா இருந்து கொண்டேதான் இருந்தாள். என்றாலும் நேற்று ஆபீஸில் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இத்தனை வருடங்கள் கழித்து சந்தியா வந்து நிற்பாள் என்று கனவு கூட காணவில்லை. ஆபீஸ் விஷயமாக எத்தனையோ பெண்களை பார்க்கவும் பழகவும் வாய் பிறந்த போதிலும் ஒரு பெண்ணும் இதுவரையில் எனக்குள் எந்தவித பாதிப்பையும் உண்டாக்கியதில்லை. ஆனால் இவள் சந்தியா ரொம்ப வித்தியாசமானவளாக, தங்கத்தில் பதித்து வைத்த வைரம் மாதிரி, கோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசம் மாதிரி, கொத்தாக பறித்து வைத்த வெள்ளை ஆர்கிட் பூக்கள் மாதிரி. நீண்ட பெருமூச்சு என்னிலிருந்து விடுபடுகிறது. அவள் கண்களும் என் பார்வையில் இருந்து விலக முயற்சி செய்யவில்லை. ஆனால் அதில் பதிந்திருக்கும் சோகமும் அதன் வலியும் புரிந்து போக கணவனையும் ஒரே மகனையும் ஒரே சமயத்தில் விமான விபத்தில் பறிகொடுத்துவிட்டு தனி மரமாக தவிக்கும் அவளை என் தோளில் சாய்த்து அவள் துயரங்கள் கொஞ்சமாவது கரையும்படியாக மெல்ல அணைத்து ஆறுதல் சொல்ல துடிக்கும் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும்போது போன் அடிக்கவே கையில் எடுத்து என் மனதை திசை திருப்ப முயலுகிறேன். போன் பேச்சு முடிந்து அவள் வந்திருந்த முக்கிய விஷயமான அவள் கணவனின் வாசன் இண்டஸ்ட்ரீஸின் சில அலுவலக பிரச்சனைகளை பற்றி பேசிவிட்டு எழுந்து போனாள். ஏனோ எங்களுக்குள் கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றிய வார்த்தை பரிமாற்றம் கூட நடக்கவில்லை. இப்போது 2 பேரும் சந்தித்து கொண்டது மட்டுமே நிஜம் என்கிற மாதிரி சென்று விட்டாள். அதற்கு பின் அன்றைய வேலைகள் எதுவும் ஓடாது. நேரத்தை கடத்திவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாலும் வழி முழுவதும் மனது அவளையே சுற்றி வர எனக்கே என் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. என்ன ஆகிவிட்டது எனக்கு? நிச்சயமாக அவள் உடல் அழகோ இந்த பாதிப்பை உண்டாக்கவில்லை. இவளை விட அழகான எத்தனையோ பெண்களுடன் பழகும் வாய்ப்பு நிறைந்தவன். இளமை காலத்து நினைவுகளா? என்னாலேயே எதுவென்று அடையாளம் காண முடியாதவனாக சாப்பாட்டு மேஜையில் சுஜாவிடம் சந்தியா வந்ததை பற்றி சொல்கிறேன். பாவம் சந்தியா கணவனையும் மகனையும் ஒரே சமயத்தில் பறிகொடுத்து விட்டு தவிக்கிறாள். இதை மறக்கத்தானோ என்னவோ வாசன் இண்டஸ்ட்ரீஸின் முழு பொறுப்பையும் எடுத்துண்டிருக்கா. ஐ பிட்டி ஹர். சுஜாவின் வார்த்தைகளால் சட்டென்று வெளிச்சம் பரவுகிறது எனக்குள். ஓ, எனக்குள் ஏற்பட்டிருப்பதும் இந்த பரிதாபம் தானோ? இந்த உணர்வு ஏற்பட்ட உடனேயே என்னையும் அறியாமல் ஒரு நிம்மதி ஏற்பட்டு என்னுடைய தற்போதைய நிஜத்தை உணர ஆரம்பிக்கிறேன். மனித வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டும்தான் பெண்ணும் அவள் அண்மை தரும் சுகமும் தேவைப்படுகிறது. இந்த உணர்வு நமக்குள் நிறைய இளமையும் துடிப்பும் இருக்கும் போதுதான் ஏற்படும். சிந்தனையில் தெளிவு ஏற்பட்ட போது உறக்கம் முழுவதுமாக என்னை தழுவியது. கைகள் சுஜாவை மெல்லத்தொட அவள் புறா குஞ்சாக எனக்குள் பதுங்கிக் கொண்டாள். மறுநாள் சற்றும் எதிர்பாராத விதமாக
என் நண்பன் ஒருவன் கொடுத்த விருந்தில் சந்தியாவை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. என் நண்பனின் மனைவி அவளுடைய நெருங்கிய சிநேகிதியாம். இந்த கூட்டத்தில் சந்தியா இருக்கிறாள் என்ற எண்ணமே இனிக்கத் தொடங்கியது. விருந்து முடிந்து அவள் இடத்தில் டிராப் செய்து விடுவதாக நான் அழைத்த போது மிகுந்த தயக்கத்துடன் இன்னும் சில நண்பர்களுடன் பின் சீட்டில் ஏறிக்கொண்டாள். என்றைக்கும் இல்லாத சந்தோஷத்துடன் காரை ஓட்டுகிறேன். அடிக்கொரு தரம் கண்ணாடியில் அவளை பார்க்கும்போது அவள் என்னையே பார்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்துவிட்ட போது சட்டென்று பார்வையை விலக்கிக் கொள்ள முயற்சிக்கிறாள். நண்பர்கள் அவரவர்களிடத்தில் இறங்கிய பின் என் அருகில் அவளை அழைக்கிறேன். மறுக்க முடியாதவளாக அமர்கிறாள். மது, உன்னை மீண்டும் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. அதற்காக வருத்தப்படுகிறாயா? சிறிது நேர மௌனத்திற்கு பின், நான் என்ன நினைக்கிறேன் என்று உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை மது. என்ன எனக்கு புரிகிறது சந்தியா? ஓ, நீ ஆண். எதை பற்றியும் எப்படி வேண்டுமானாலும் நினைக்க முடிந்தவன். பெண்களுக்கு முக்கியமாக படும் எதுவும் உங்களுக்கு முக்கியமாக படுவதில்லை மது. அப்படியா? மெல்ல என் கைகளை அவள் தோளை சுற்றி போட்டு என் அருகில் இழுத்து முத்தமிடுகிறேன். அவள் இதழ்களில் எந்தவித துடிப்பும் இல்லாவிட்டாலும் கூட அதன் தேவையை என் இதழ்கள் உணர்கிறது. அவள் விழிகள் தரை நோக்கியே இருக்க, நீ இன்னும் சங்கரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாயா? கேட்ட பின் கேள்வியின் தவறு புரிந்தது. மது, சங்கர் இப்போது இல்லை. நீ இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது. ஆனால் சந்தியா, நீ இருக்கிறாய். நிறைய வாழ வேண்டிய வயது உனக்கு இருக்கிறது. நீ சின்ன பெண் அல்ல. உனக்குள்ளும் தேவைகள் இருக்கிறது. தேவைகள்? மது, நீ எதை சொல்கிறாய்? செக்ஸ், அது அத்தனை முக்கியமாக படுகிறதா உனக்கு? அன்பு, காதல், அது ரொம்ப முக்கியமானது சந்தியா. அன்பு செலுத்துவதும் பிறரின் அன்பிற்கு ஆளாவதும் ரொம்ப அவசியம். அது இல்லாவிட்டால் வாழ்க்கை ஒரு நீண்ட பாலைவனமாகத்தான் இருக்கும். என்ன சொல்ல விரும்புகிறாய் மது? என்னை காதலிப்பதாகவா? இன்னும் எனக்கு தெரியவில்லை சந்தியா. ஆனால் அப்படியாகவும் இருக்கலாம். மது, என்னம்மா? தயவு செய்து நீ பின்னால் வருத்தப்படும் அளவுக்கு எதையும் செய்து விடாதே. என்னை பற்றியே பேசுகிறாயே சந்தியா. நீ என்ன உணர்கிறாய்? நான் என்ன நினைக்கிறேன் என்பது அத்தனை முக்கியம் அல்ல மது. இழந்தால் நான் இழக்கப் போவதை விட மிக அதிகமாக நீ இழக்க வேண்டி வரும். சுஜாவை நீ ரொம்ப நேசிக்கிறாய் இல்லையா மது? ஆமாம். பின் எதற்கு என்னை தேடுகிறாய்? என்ன எதிர்பார்க்கிறாய் என்னிடம்? பிரச்சனைகளை வளர்க்கவா? என்னை குழப்பாதே சந்தியா. நான் முதலிலேயே சொன்னேன். ஏன், எதற்கு, எப்படி ஏற்பட்டது இது என்று எனக்கு புரியவில்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் ஏற்படும் இந்த நெருப்பு என்னவென்று எனக்கு புரியவில்லை. இதுவரை எந்த பெண்ணும் எனக்குள் இத்தகைய பாதிப்பை உண்டாக்கியதில்லை. நீ எனக்கு தேவை என்பது மட்டும் நிச்சலனமான, அழிக்க முடியாத அப்பட்டமான உண்மை. அதற்காக நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றெல்லாம் சொல்லவில்லை. இருந்துதான் ஆக வேண்டும் என்றால் என் தேவைகள் இல்லாமலேயே என்னால் வாழ முடியும். ஏமாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை நான் புரிந்து கொண்டவன். விரக்தியுடன் சின்னதாக சிரித்தாள். நீ ரொம்ப உண்மையானவன் மது. என்னை என் இடத்தில் இறக்கிவிடு. அவள் வீடு வந்ததும், சந்தியா, உன்னை மீண்டும் எப்போது சந்திக்கலாம்? தெரியவில்லை. சந்திக்க வேண்டுமா என்பதை புரியவில்லை. என்னிடம் காதல் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறாய் நீ. இல்லவே இல்லை. எனக்கு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மது. ஆனால் நீ நன்கு யோசித்துப் பார். நீ தனி மனிதன் இல்லை. அது என்னுடைய கவலை. நான் சொல்வதை நீ நிறைய யோசித்துப் பார். யோசித்த பின்னும் நீ எனக்கு தேவையானால்? நான் மேலும் வற்புறுத்தினேன். தோள்களை குலுக்கி, புரியவில்லை மது, வருகிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள். வீட்டின் ஷெட்டிற்குள் காரை நிறுத்திவிட்டு நிமிர்ந்த போது மாடி அறையில் விளக்கு எரிவது தெரிந்தது. முதன்முறையாக குற்ற உணர்வு தோன்ற, சுஜா எனக்காக காத்திருக்காதிருக்க வேண்டுமே என்ற மனம் ஆசைப்பட்டது. சந்தியா கடைசியாக சொன்னது சரி என்று பட்டது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என்ன எதிர்பார்க்கிறேன் அவளிடம்? துன்பத்திற்கு விலை கொடுக்க தயாராகிறேனா? மது, உனக்கென்று வீடு வாசல் இருக்கிறது. கை நிறைய சம்பளம் வரும். மதிப்பான வேலை இருக்கிறது. இவை எல்லாற்றையும் விட
அழகும் அறிவும் சேர்ந்த குழந்தைகள், அன்பே உருவான மனைவி. வாழ்க்கையில் ஒருவனுக்கு என்ன தேவையோ அதை விட கூடுதலாகவே உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தெளிந்த நீரோடையில் எதை கலந்து விஷமாக்க முயலுகிறாய்? மனம் எனக்குள் கூவுகிறது. சந்தியா, உன் முகம் ஒரு காலத்தில் என் கனவுகளில் மட்டுமே கண்டு வந்தது. ஒரு பெண்ணிடம் நிஜமாக இருக்கவே முடியாது என்ற என் எண்ணத்தை பொய்யாக்கி எல்லாம் நிறைந்தவளாக. மது, இங்க என்ன செய்றீங்க? சுஜா என் தோளை பற்றி கலைக்கிறாள். ஆபீஸ்ல ஏதாவது கஷ்டமா? இவளிடம் எனக்கு பிடித்தது இந்த குணம். எதையும் நிதானமாக கேட்டுக்கொள்வாள். எதுவானாலும் இவளிடம் சொல்லிவிட்டு நிமிர்வதற்குள் நெஞ்சில் நிம்மதி படர்ந்துவிடும். ஆனால் இதை சொல்ல முடியாது. இதற்கு நானே தீர்வு கண்டாக வேண்டும். வெயில் சுள்ளென்று அடித்து நான் எழுந்து கொண்டபோது மணி 8:30. அவசர அவசரமாக குளித்து உடை மாற்றி கீழே சாப்பாட்டு மேஜைக்கு வந்தபோது ஸ்ரீனி ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டாள். அவள் முகத்தை இழுத்து முத்தம் பதித்து காலை சிற்றுண்டியை முடித்து கொண்டு கிளம்பிய போது, இன்று ஸ்ரீனியை ஸ்கூலில் விட்டுவிட்டு போய்விடுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்றாள் சுஜா. கார் சிறிது தூரம் சென்ற பின், அப்பா, அம்மாக்கு நீ என்ன வாங்க போற என்றாள் ஸ்ரீனி. எதுக்கு? ஓ அப்பா, நீ ரொம்பவும் மோசம். அம்மா பாவம், எப்பவும் உன்னையே நினைத்து கொண்டு உனக்காக ரொம்ப அழகா ஒரு வாட்ச் வாங்கி முடிக்காமல் தலையில் குட்டி கொண்டாள். சி, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லிட்டனே. சட்டென்று புரிகிறது எனக்கு. ஓ, கல்யாண நாள் வருகிறது. சமாளிப்பதாக நினைத்து, இன்னும் 15 நாள் இருக்கிறது ஸ்வேனி, அன்று பார் நான் என்ன வாங்கி வருகிறேன் என்றேன். ஓ, தெரியுமே, கடைசியில மறந்துவிட்டு ரொம்ப சுலபமாக ஒரே ஒரு ரோஜாவை கொடுப்பாய். இந்த மக்கு அம்மாவும் சிரித்து கொண்டு வாங்கிப்பாள். இந்த தடவை நான் விடமாட்டேன். பள்ளி வந்ததும் இறங்கி ஓடுகிறாள். மாலையில் காரை சந்தியாவின் வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு நான் கதவை தட்டு முன் திறக்கப்பட்டு முழுவதுமாக சந்தியா நின்றிருந்தாள். பார்த்த உடனேயே புரிந்து போகிறது அவள் எனக்காக காத்திருக்கிறாள் என்று. விழிகளில் தனிமை தெரிகிறது. இதழ்கள் எதையோ சொல்லிவிட தவிப்பதும் கண்களில் நீர் கோர்க்க அதை அவள் அடக்குவதும் புரிகிறது. என் இரு கைகளை நீட்டி நான் அழைப்பதற்காகவே காத்திருந்தவள் போல ஓடி வந்து புகுந்து கொண்டாள். சிறிது நேர மௌனத்திற்கு பின், சந்தியா, இப்போது சொல், நீ என்னை காதலிக்கிறாய் என்று. சம்மதமாக தலையசைத்து தன்னை மேலும் என்னுடன் இணைத்து கொள்கிறாள். உண்மைதான் மது. உன்னை பார்த்த அந்த நிமிடம் முதல் நான் மீண்டும் வாழத் தொடங்கிவிட்டேன். நான் ரொம்பவும் தனியாகிவிட்டேன் மது. இனி நீ தனி இல்லை சந்தியா என்றவாறே இதழ் நோக்கி குனிந்த போது, வேண்டாம் என பயந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக இணங்க அங்கே நேரம் நகர்வதை உணர முடியாது போனோம். உணர்வு வந்து நான் கண் விழித்த போது, ஓ, இரவு 9 மணி ஆகி இருந்தது. அருகில் சந்தியா இல்லை. சுஜா கவலைப்பட்டு கொண்டு காத்திருப்பாள் என்ற நிஜம் புரிந்த போது எனக்குள் வலி ஏற்பட்டது. சந்தியாவின் போனில் நம்பரை சுழற்றும் போது, சுஜாவக்கா, தலையாட்டினேன். மது, எங்கிருக்கீங்க? கேள்வியிலேயே சுஜா மிகவும் பயந்திருந்தாள். சுஜாமா, நான் அவசரமா ஒரு நண்பனை பார்க்கணும்னு அவன் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கிருந்து தான் ஃபோன் பண்றேன். ரொம்ப பயந்துட்டியா? ஐம் சாரிம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ சாப்பிட்டு விடு. வைக்கட்டுமா? சற்று பொறுத்து மீண்டும் டெலிஃபோன் அடித்து எங்களை கலைக்க போனில் சுஜாவின் குரல் என்றதும் அவள் விலக அவளை இழுத்து அணைத்தவாறே பேசுகிறேன். ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததாம். நான் உடனேயே பெங்களூருக்கு புறப்பட வேண்டுமாம். சுஜா என் பெட்டியை கூட தயார் செய்து ஆபீஸுக்கே அனுப்பிவிட்டாளாம். அப்படியானால் சீக்கிரம் புறப்படு மது. நீ முதலில் புறப்படு, நீயும் என்னுடன் வருகிறாய். அதிர்ச்சியும் பயமும் கலந்து பார்த்தாள் சந்தியா. மது, வேண்டாம், உன்னால் முடியாது. என் அருமை காதலியே, நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். என் பார்வையில் இருந்து நீ சற்றும் விலக நான் அனுமதிக்க மாட்டேன். மறுபேச்சில்லாமல் புறப்படு. பெங்களூரை அடைந்து அலுவலகத்தில் ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டல் அறைக்கு போனதும், சந்தியா, நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா? மௌனமாக என்னை பார்த்தாள். சந்தியா, நீ இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மது,
நீ இவ்வளவு தூரம் துணிவதற்கு நான் அனுமதித்திருக்க கூடாது. நீ வருந்தும்படி ஏதாவது நிகழ்ந்து விட்டால் என்னால் அதை தாங்க முடியாது. அதற்கு நான் எந்த வகையிலும் காரணமாயிருக்க விரும்பவில்லை மது. சட்டென்று மூடுகிறேன் அவள் இதழ்களை. தயவு செய்து அந்த கவலையை நான் பார்த்து கொள்கிறேன் சந்தியா. மது, ஊரார் என்ன சொல்வார்கள், எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்பதெல்லாம் அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நான் அவற்றை ஒரு பொருட்டாக மதிப்பவனும் இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் நீ, உன் சந்தோஷங்கள். உன்னை விட்டு என்னால் விலகி இருக்க முடியாது. உனக்காக நான் நிறைய காத்திருந்து விட்டேன் சந்தியா. உன் வார்த்தைகளின் முழு அர்த்தமும் புரிந்துதான் பேசுகிறாயா மது? நாம் இப்போது இந்த நிமிடம் சேர்ந்திருப்பது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம் என் வார்த்தைகளும். என் முகத்தில் அவள் விழிகள் எதையோ தேடிவிட்டு அது கிடைத்த நிம்மதியிலோ என்னவோ மெல்ல மூடுகிறது. நடக்க முடியாத இந்த தேன் நிலவு மற்ற எவராலும் நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு இனிமையாக, இதமாக, சுகமாக எங்களை சுற்றி ஒரு திரையிட்டு கொண்டு அதற்குள் நாங்கள் மட்டுமாக, சமூக சமுதாய பார்வைகள் எங்களை துளைக்காது, எங்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் மறந்திருந்த நாட்களிலே தினம் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சிரித்து கொண்டு உறக்கம் கண்களை தழுவும் போது ஒருவர் அணைப்பில் மற்றவராக நாட்கள் நகர்ந்த போது, மது, இப்படி பொய்யாக உலகத்தின் கண்களில் இருந்து மறைவாக எத்தனை நாள் இருக்க முடியும்? என்றாவது ஒரு நாள் இதை விட்டு வெளிவரத்தான் வேண்டும். நீ எப்படி நினைக்கிறாயோ என்னால் முடியாது மது. எனக்கும் பிடிக்கவில்லைதான். என்ன செய்ய போகிறோம் மது? கெட் மேரீடு. பெரிதாக சிரித்தாள் சந்தியா. சுஜாவும் குழந்தைகளும். இதயத்தின் மூலையில் இருந்த வலி முழுவதுமாக பரவ, என்றைக்காவது அவர்களிடம் நானே சொல்லிவிடப் போகிறேன். என்ன சொல்வாய் அவர்களிடம் என்றவள் உடனேயே, வேண்டாம், அதை நான் கேட்க விரும்பவில்லை என்றாள். டெலிபோன் மணி தொடர்ந்து முதல் முறையாக ஒலித்தது. யாராக இருக்கும் என்ற கேள்வி இருவர் முகத்திலும் எழுதியிருந்தது. ரூம் சர்வீஸ் ஆக இருக்கும் என்றவாறே சந்தியா போனை எடுத்து ஹலோ என்ற பின்னும் குரல் வராதிருக்க மீண்டும் உரத்த குரலில் ஹலோ என்கிறாள். செய்து கொண்டிருக்கும் தவறை அறியாதவளாக. மறுமுனையில் பெண் குரலால் பாதிக்கப்பட்ட சுஜா தன் நிலைக்கு வந்து பின் தயங்கி, நான் சுஜாதா, மிஸ்ஸஸ் மது மது இருக்கிறாரா என்றாள். மிஸ்ஸஸ் மது வார்த்தைகளால் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகத்தானே மிஸ்ஸஸ் மதுவாக இருந்துவிட்ட சந்தியா சட்டென்று எல்லாம் கலைந்து தன் நிலைமை புரிய மயங்கிய நிலைக்கு மாறிவிட்டிருந்தாள். நிமிஷத்தில் தான் யாரோ வாகி போனதை சத்தியமாக உணர்ந்தாள். நிலைமை புரிய மது மிகுந்த அவசரத்துடன், சுஜா, ஐ எம் மது. குரலின் உஷ்ணம். இந்த ஒரு வாரமாக மது சுஜாவுக்கு ஒரு ஃபோன் கூட செய்யாதிருந்து விட்டதை உணர்த்தியது. சுஜாமா, ஐ எம் சாரி, ரொம்பவும் வேலையில் பிஸியாக இருந்து விட்டேன். கோபமா? கொஞ்சலில் அளவுக்கு மீறிய பாசம் இருந்தது. விழியோரங்களில் சந்தியா தெரிய உள்ளம் குறுகுறுக்கிறது. மது, பி பிளைன். உங்களை பிஏ சந்திரா சொன்ன போதும், காரில் அவள் பர்ஸை பார்த்த போதும் நான் நம்பவில்லை. இப்போது புரிகிறது நான் எவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்று. சுஜா டக் என்று வைத்து விட்டாள். சந்தியா கண்களில் கண்ணீர் கோடாக வழிய விசும்புவது தெரிகிறது. என் சமாதான வார்த்தைகள் எந்த வகையிலும் அவள் துக்கத்தை குறைக்கப் போவதில்லை. எப்படியோ ஆபீஸ் போய் கடைசி நாள் வேலைகளை முடித்து கொண்டு ரொம்ப முன்னெச்சரிக்கையுடன் இருவருக்கும் தனித்தனியாக விமான டிக்கெட் வாங்கி கொண்டு அறைக்கு வரும்போதே ஏதோ அசம்பாவிதம் எனக்காக காத்திருப்பதாக பட்டது. அறை பூட்டியிருக்க ரிசப்ஷனிஸ்ட் சாவியை கொடுத்தாள். அவசரமாக அறை முழுவதும் பார்வை படர சந்தியா இல்லாது வெறுமை நிறைந்திருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள், நமக்குள் முடிந்ததாகவே இருக்கட்டும். சின்ன சீட்டில் விட்டு பிரியவா சந்தியா இவ்வளவு பாடுபட்டோம்? சந்தியா, நீ என்னிடமிருந்து விலக முடியாது. எங்கிருக்கிறாய் சந்தியா? குமுறி குமுறி அழுது முடிந்து எப்படியோ சென்னை வந்தடைந்து வீட்டினுள் நுழையும் முன் என்னை மிகவும் தேற்றி கொண்டு ஒன்றுமே நடக்காதவாறு நிஜமாகவே சுஜாவுக்காக காத்திருப்பவனாக வீட்டினுள் நுழையும் போது சுஜா பேப்பர் படித்து கொண்டிருந்தாள். நிமிர்ந்து பார்த்த பார்வையில் கோபத்தை விட வருத்தம் குடியிருந்தது.
மனதை கட்டுப்படுத்தி கொண்டு முத்தமிட குனிந்த போது சட்டென்று விலகுகிறாள். இந்த மௌன யுத்தத்தில் சுஜா மிகவும் விலகியிருந்தாள். ஸ்வீனியுடன் படுத்து கொண்டாள். வேலைக்காரியை பரிமாற செய்திருந்தாள். என் வீட்டிலேயே நான் அந்நியனாக்கப்பட்டிருந்தேன். என்னையும் அறியாமல் கோபத்தின் காரணமாக மிகவும் தாழ்ந்து விடுவேனோ என்ற பயத்தில் சுஜாவின் முகத்தை கூட பார்க்காதவனாக ஆபீஸிற்கு கிளம்பி போகிறேன். வழக்கமான முதல் வேலையாக அறையில் இருந்த கேலண்டர் தேதியை மாற்றுகிறேன். ஓ, இன்று திருமண நாள் அல்லவா? மாலை 6 மணிக்கு புறப்பட நான் எழுந்திருக்கும் போது என் பிஏ சந்திரா உள்ளே வந்து ஒரு பார்சலையும் ஒரு கடிதத்தையும் கொடுத்துவிட்டு செல்கிறாள். பார்சலை பார்த்ததுமே அது புடவை என்று புரிந்து போக கடிதத்தை எடுக்கிறேன். கையெழுத்தில் சந்தியா. டியர் மது, உன் மனைவியையும் குழந்தைகளையும் தவிர வேறு எதுவும் முக்கியமல்ல என்ற எண்ணம் எனக்குள் வந்ததில் இருந்து நாம் எவ்வளவு சுயநலமாக இருந்து விட்டோம் என்று புரிகிறது. இந்த மோகத்திற்காக எதை தியாகம் செய்ய துணிந்து விட்டோம் என்று புரிகிறது. சங்கருக்கு பின் ஏற்பட்டுவிட்ட தனிமையின் காரணமாக உன் நன்மையும் உன் அணைப்பும் எனக்கு தேவையாகத்தான் இருந்தது என்பதை ஒத்துக்கொள்கிறேன். என் சுயநலத்திற்காக உன் மனைவியும் உன் குழந்தைகளும் பலியாக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. உன் அரவணைப்பும் அன்பும் இல்லாத சூன்யத்தில் வாழும் துணிவின்றி என் வாழ்க்கையை முடித்து கொள்வதைத் தவிர வேறு வழி இல்லாதவளாகிறேன். அன்புடன் சந்தியா. எத்தனை நேரம் அழுது கொண்டிருந்தேனோ டெலிஃபோன் தொடர்ந்து ஒலித்து கலைத்தது. ஹலோ அப்பா, நான் தான் ஸ்வீனி. அம்மாவுக்கு பிரசன்டேஷன் வாங்கியாச்சா என்று கேட்கத்தான் கூப்பிட்டேன். அப்பா, அம்மா உன்னுடன் பேசவே கூடாது என்று சொல்லி இருக்கிறாள். அப்பா, நீ எங்களை விட்டு போக போகிறாயா? ஸ்வீனி, ஸ்டூபிட் கேர்ள், யார் சொன்னது இப்படியெல்லாம்? அம்மாவுக்கு என் மேல் கோபம். நான் வாங்கியிருக்கும் பரிசை பார்த்தாளானால் எல்லாம் சரியாகிவிடும். நான் உன்னை விட்டு எங்கம்மா போவேன்? ஸ்வீட் கேர்ள் தானே. எங்கே சிரி பார்க்கலாம். தோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சந்தியாவின் கடிதத்தை துண்டு துண்டுகளாக கிழித்து ஜன்னலில் இருந்து எரிய அவை ஒவ்வொன்றாக பிரிந்து காற்றில் ஆடி ஆடி மறைய எனக்குள் கவிந்திருந்த மூடு பனியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டு வெளியே வர முயற்சிக்கிறேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.